2026 தேர்தல் எடப்பாடி வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், தற்போது ஆலோசனை கூட்டங்கள் என்பது போய்கொண்டிருக்கிறது. இருந்த போதிலுமே அந்த ஆலோசனைக்கு வரக்கூடிய நபர்கள் பூராமே, அதாவது முக்கியமானவர்கள் பூராமே பார்த்தீங்கன்னா கூட்டணி என்பது பலமாக இல்லை. அதன் காரணமாகத்தான் அதிமுக அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வியை தழுவியிருக்கிறது. அதிலுமே இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அதிமுக பார்த்தீங்கன்னா நமது ஓபிஎஸ் ஆகட்டும், டிடி தினகரன் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், இந்த நபர்கள் எல்லாம் பிரிந்து கிடக்கிறார்கள். ஒரு அனைவரும் ஒன்று சேர்ந்தால் வெற்றி பெறுவது எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை பூராமே ஏற்க மறுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மூவருமே அதிமுகவிற்கு வந்தால் அதிமுக சின்ன பின்னமாக போகுமே தவிர அதிமுக வெற்றி பாதையை நோக்கி பயணிக்காது அப்படிங்கிறது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களுக்கு புறம் தெரியும். அதன் காரணமாக தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்றத்தில் கண்டிப்பாக அதிமுக அதிகப்படியான தொகுதிகளை ஜெயித்தாக வேண்டும். அதற்குரிய வேலைப்பாடுகளை புறம் இறங்கி செய்ய ஆரம்பித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போவே தற்போது திமுகவிற்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஏகப்பட்ட உரசல் முதல் போய்கிட்டு இருக்கிறது. இப்போ கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட தொகுதிகளை விட அதிகப்படியான தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணி கட்சிகள் இப்பயே கேட்க ஆரம்பிச்சு. அதுவே திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்கப்படுகிறது. அது அதிமுகவிற்கு சாதகமாக பார்க்க. இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிவிப்பை நேற்று தினம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வருட 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி என்பது வைக்காது அப்படிங்கிறதுல நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த கூட்டணி என்பது பிரிவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அண்ணாமலை பேசின வார்த்தைகள், அதே போல அதிமுகவினருக்கும் அண்ணாமலைக்கும் ஏற்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள், இந்த காரணமாக தான் அதிமுக பிரிவதற்கு இது ஒரு காரணமாகத்தான் சொல்லப்படுகிறது. இருந்தபோதிலுமே 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தலைமை, அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து பார்த்துமே அதையுமே எடப்பாடி பழனிசாமி நிராகரித்து விட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் அப்பவே அறிவிப்புகள் கொடுத்திருந்தார். அதாவது 2024 மட்டுமல்ல 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி, அதே போலத்தான் நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பிலும் சொல்லியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக மற்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கவே தவிர பாஜகவை ஒருபோதும் கூட்டணியில் சேர்க்காது அப்படிங்கிற திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.